என்ன நடந்துச்சு? யாரா இந்த கொடுமையை செஞ்சாங்க? சொல்லுடா ராஜா, நீயாவது சொல்லேண்டா. ஏன் இப்படி ரெண்டு பேருமே மௌனமா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? யாராவது வாயை திறந்து சொல்லுங்களேண்டா. காயம்பட்டவர் தான் பெருந்தன்மையோட நிக்கிறாரு. காரணமா இருந்தவராவது நடந்தது சொல்லலாம் இல்லையா? ராஜா, அப்போ நீதான் அவனை போட்டு இப்படி அடிச்சிருக்கிறியா? ஏண்டா இப்படி செஞ்ச? உன் முரட்டுத்தனத்துக்கு அளவே இல்லையா? ஏண்டா இப்படி செஞ்ச? அம்மா 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 அவனை அடிக்க அடிக்குமா? அம்மா அம்மா, ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா ஒருத்தருக்கு மட்டும்தான் காயம் ஏற்படும் நினைக்கிறியாம்மா? இங்க பாத்தியா? அவனுக்கு பட்ட காயத்தை தொடச்சு மருந்து போட அந்த பொண்ணு இருந்தா, ஆனா எனக்கு யாருமே இல்ல. நீதான் இருக்க. நீயாவது மருந்து போடுமா? எங்கேயோ நிம்மதியா கடந்த என்ன இங்க எடுத்துக்கிட்டு வந்து மலடியா இருக்கிற எனக்கு புள்ள பாசத்தையும் உண்டாக்கி என்ன உயிரோட வச்சு சித்திரவதை பண்றீங்களேடா. விரோதிகளா மாறிக்கிட்டு இருக்கிற நீங்க ஒத்துமையா இருக்கணும்னு தானே உங்க கையில இந்த சங்கிலிய மாட்டி விட்டு. உங்க குரோரம் குறை செஞ்சுக்கிற அளவுக்கு போகுதுன்னா இப்பவே இந்த சங்கிலியை நான் வெட்டி எறிஞ்சிடுறேன்டா, வெட்டி எறிஞ்சிடுறேன். போகடா அப்படி. நீங்களேதான் அம்மா, நீங்க இப்ப நீங்களே இல்லைங்க. போங்கடா, எக்கேடாவது கெட்டு போங்க. இந்த பொம்பளை பேச்ச கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. நான் போட்ட விலங்க நானே உடைக்கிறேன்டா, நானே உடைக்கிறேன்டா, நானே உடைக்கிறேன்டா. இவ்வளவு பள்ளம் தோண்டியாச்சு பார்த்தாரா? ஊர் பூராவுக்கும் தண்ணி தாராளமா கிடைக்கணும்னா தண்ணி தொட்டி நல்ல உயரத்துலதான் இருக்கணும். அப்ப அஸ்திவாரத்தை ஆழமா போடணும். இது பத்தாது, இன்னும் 10 அடியாவது தோண்டணும். பாத்தியா, போயிட்டாரு பாவம். அவரு கையில கடப்பாறையை கொடுத்தா தனியா ஒரு ஆவேசம் வரும். இத்த கொடுத்தா பாவம் அவர் தான் என்ன பண்ணுவாரு? வயசாகி போச்சு, கடவுளார் ஆயிட்டாரு இல்லையா? யார பாத்திரா கிழவங்கிற? நானே கிழவன். வரீங்களா யாராவது என்னோட போட்டிக்கு? ஓங்கிற கைய நிறுத்தாம கடைசி வரைக்கும் யார் வேலை செய்யறாங்க பாப்போமா? பாப்போம். பாருங்கடா, பாருங்கடா. பூமி கீழே இருந்து வந்தா தண்ணி தானே வரும், சாகர தண்ணியா வரும். ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கும் நான் போய் பாதிரியார் சாமியை கூட்டி வந்துறேன். நீ ஓடி போய் சாமியாரை கூட்டு வா. பூமியில இருந்து கருப்பா தண்ணி வருது, வாங்கடா, வந்து பாருங்கடா. வந்த எல்லாரும் ஓடுறாங்களே, அந்த சத்தம் கேட்டுதான் வந்தேன். அங்க என்ன நடக்குது? வெட்டின இடத்துல இருந்து தண்ணி பீறிட்டு வருது. 20 அடி உயரம் போகுது. 20 அடியா? ஆனா தண்ணி ஒரே கருப்பா இருக்கு. அப்படியா? எனக்கு எல்லாமே கருப்பா தான் இருக்கு. வீரதாசாமி பாருங்க சாமி, இது அருவருக்கத்துக்கு பொருள் இல்லப்பா, ஆண்டவனால கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். அத்தனையும் தங்கம் பா. என்ன சாமி இது?
தங்கம் கருப்பு கலராவா இருக்கும். அத்தனை என்னப்பா என்ன என்னையா இருங்க இருங்க, இந்த எண்ணெயில இருந்துதான் பெட்ரோல், மண்ணெண்ணெய், தாறு எல்லாம் எடுக்கிறாங்க. இங்க மட்டும் இல்லப்பா, இன்னும் பல இடங்கள்ல இருக்கலாம். இது பொண்ணு விளையும் பூமியா மாறிடுச்சு. நீங்க எல்லாம் பணக்காரர் ஆயிட்டீங்க. என்னங்க ஒரே கூட்டமா இருக்குது? அதை ஏன் கேக்குறீங்க? ஏதோ பள்ளம் தூண்டி இருக்காங்க, என்ன ஊத்து உண்டாயிருச்சு, கிடந்து குதிக்கிறானுங்க. என்ன ஊத்தா இந்த இடத்துலயா? மைனா ஓ மைனா ஓ மைனா ஓ மைனா, இது உன் கண்ணா பொன் மீனா, ஓடும் புள்ளிமானா பூவில் சென்று தேனா, ஓடும் புள்ளிமானா பூவில் சென்று தேனா. மானல்லடா இது, தேனல்லடா இது. முன்னுரையை நீ எழுது, முடிவுரையை நான் எழுத. இப்ப புரியுதா? நம் உறவை ஊரறிய நான் தரவா நீ தரவா? கேள்டா ராஜா, காகிதப்பூ மணக்காது, கள்ளிப்பால் சுவைக்காது, எட்டிக்காய் இனிக்காது. சாட்சி வைத்து காதல் செய்யும் காட்சியை நான் அன்று கண்டேன். சாட்சி வைத்து காதல் செய்யும் காட்சியை நான் அன்று கண்டேன். சாட்சியைத்தான் மாற்றிவிட்டேன், காட்சியைத்தான் திருப்புகின்றேன். இடம் என்ன பயம் என்ன, இதில் என்ன தொடரட்டுமே. ஓ மைனா ஓ மைனா, இது உன் கண்ணா பொன் மீனா, ஓடும் புள்ளிமானா பூவில் சிந்தும் தேனா. ராஜா, உன் கிளியை நீ அணைத்தால் என் கனியை நான் சுவைப்பேன். பெண்ணுக்கும் பேய்க்கும் பேரும் தெரியலையா? வேண்டாண்டா. ஊரறிய கொஞ்சுவது உனக்கிருந்தால் எனக்கில்லையோ? நெருப்பில் குளிக்கலாமா, ஆபத்தை ரசிக்கலாமா, ஊர் சிரிக்க பண்ணாதரா. காதலெல்லாம் உண்மைதானே, காண்பதெல்லாம் பெண்மைதானே. காதலெல்லாம் உண்மைதானே, காண்பதெல்லாம் பெண்மைதானே. கண்களுக்குள் வேதம் என்ன, காலம் என்ன, நேரம் என்ன, கிடைப்பது கிடைக்கட்டும், இனிப்பது இனிக்கட்டுமே. ஓ மைனா ஓ மைனா, இது உன் கண்ணா பொன் மீனா, ஓடும் புள்ளிமானா பூவில் சிந்தும் தேனா, ஓடும் புள்ளிமானா பூவில் சிந்தும் தேனா. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த ஊரை விட்டு ஓடிடு, இல்ல பொண்ணும் கூட பார்க்காம ஒன்ன பழைப்ப தேடி இந்த ஊருக்கு வந்துட்டு இங்க இருக்கிற உங்க பழைப்ப கெடுக்கிற ஒன்ன ஓடிடு. முதல்ல இந்த குடிசை இழுத்து பூட்டுறேன். அவங்கள ஒழிச்சு கட்டணம் நினைக்கும் போது அவங்களுக்கு பெரிய புதையலே கிடைச்சிருக்குது. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் எண்ணெய் இல்ல,
எண்ண முடியாத செல்வம். அவங்க வளர்ச்சியை தடுக்க நாம எவ்வளவோ முயற்சி பண்றோம். ஆனா ஆண்டவன் அவங்க பக்கம் தான் இருக்கான். ஆண்டவன் அவங்க பக்கம் இருந்துட்டு போகட்டும். ஆனா அறிவு நம்ம கிட்ட இருக்கு. அறிவு இருந்து என்ன பண்றது? அசைக்க முடியாத ஒத்துமை இருக்கு அவங்க கிட்ட. ஒத்துமையா? தெருவில் இருக்கிற நாய்ங்க கூட தான் ஒத்துமையா இருக்கு. எச்சியில விழற வரைக்கும் விழுந்துட்டா எல்லாம் ஒன்னா சேர்ந்து குலைக்கும், அப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு குதறிக்கும். இலை விழுந்துச்சுடா என்ன உருவத்துல நாய்ங்க தானா மோதிக்கும். ஆனா மனுஷங்களை கொஞ்சம் தூண்டி விடணும். இப்ப நான் என்ன செய்யணும்?